ராமா கிருஷ்ணா கோவிந்தா பலராமா பரசுராமா வாமனவதாரா வராகவதாரா மச்சவதாரா கூர்மவதாரா கல்கி நரசிம்ம அச்சுதானந்தா கேசவா மாதவா யாதவா மதுசூனா கமலக்கண்ணா. நான் வால்மணி செம்மணி தினாமணி கருமணி மாயனு வாங்கி பேசுறேம்மா. அம்மா உனக்கு வந்து போனா 2 பையன் 2 பொண்ணு இருக்கா? கிறிஸ்துவ மதத்துல இருந்தீங்க, திருப்பி இந்து மதத்துக்கு மாறிட்டீங்களா? சொல்லுமா. அவங்க பையன் வந்து போனா ஒரு தவறான தொடர்பு அட்டு முன்னாடி வச்சுக்கினா எல்லா சாமி கும்பிட்டு ஆரம்பிச்சிட்டீங்க. சொல்லுங்கம்மா. ஆமா, அதே நேரத்தில் வந்து போனா பெண்ணா பொறுத்து நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்கல. உன் பையனும் ஒரு அட்டு மனைவிட்ட வாழ்ந்துட்டு இருக்கான். சொல்லுமா. உங்களுக்கும் ஒரு நட்பு இருந்தது, ஒருத்தர் ஆசைப்பட்டாரு உங்களை. அவர் வந்து போன அவர் ரொம்ப பாசமா இருந்தாரு. முதல்ல நீ தான் பொண்டாட்டினாரு, உன்னை கட்சியில பிரிய மாட்டேனாரு. கட்சியில அவர் விட்டு விலகிட்டாரு. உண்மையா சொல்லுமா? நீ சொல்லாம நான் சொல்ற ஜோசி உண்மையா பொய்யாமா? அம்மா, அந்த ஊரை ஏமாத்த ஜோசி நான் கிடையாது. நீங்க சொல்ல நீ அதாவது அடுத்தவங்க சொல்லி சொல்ற ஜோசி நான் கிடையாது. நீ சொல்லாம நான் சொல்லிட்டு இருக்கேன். உண்மையா பொய்யா? உங்க பையனும் ஒரு கள்ளத்தொடர்பு இருக்கான்னு சொன்னேன். அட்டு மணிக்கிட்டோம் அவங்களும் ஒரு குழந்தை இருக்கும். நீங்களும் ஒருத்தர் விரும்புனீங்க, உயிருக்கு கூட நேசிச்சீங்க. அவரு உண்மையா அன்பா பழகினி கட்சியில் விலகிட்டாரு. அவரும் வந்து சேரணும். வரணுமா இல்லையாமா? நல்ல மனுஷன், தகமான மனுஷன், நல்ல உதவி பண்ணியிருந்தாரு. கட்சியில வந்து உன்னை விட்டு விலகிட்டாரு, தானா விலகிட்டாரு. அதுல இருந்து உங்கள்கிட்ட சரியா பேசல. நீ தான் பொண்டாட்டி, நீ தான் உயிரினாரு. கட்சியில அவரு கூட ஒரு வாழ்க்கை வந்தோன்னு உங்களை மறந்துட்டாரு. ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணி நம்பி மோசம் போயிட்டீங்க. அதுல இருந்து மன நிம்மதி இல்லை. இப்போ என் பசங்க சுபாரி நடக்கணும், என் பசங்க திருந்தணும். எனக்கு நீ உன்னை விரும்பும் திரும்பி வரணும் உங்ககிட்ட. சொல்லுமா. நீங்க சொல்லாம நான் சொல்லிட்டு இருக்கேம்மா. அதான் இது முனீஸ்வரன் வாக்கு. வால்முனி செம்மணி தினாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடமணி. எதுக்கு நீ கவலைப்படாதீங்க, புரிதலையா? என்னை சந்திச்சா எல்லா பிரச்சனையும் தீர்வு ஏற்படும். அதாவது விதி விதின்னு சொல்லிட்டு காலத்தை நேரத்தை வீணா கழிக்காதீங்க. ஆமா, எங்களை மாதிரி ஜோசியரை பார்த்தா தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையோட எங்கிட்ட பேசுறீங்க இல்லையா? சொல்லுமா. நான் சொல்ற ஜோசியம் உண்மையா தான், நான் செய்கிற பரிகாரம் உண்மையா பொய்யா இருக்குமா? கவலைப்படாதீங்க, ஒரு முறை சந்திங்க, உங்க பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும். போதுமா? ஓகே, நன்றிம்மா.